ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்லா மழை பெய்யுதுங்க நாகர்கோயில். அதனால் லஞ்சுக்கு வந்து நான் ரைஸ் சாப்பிட போகிறதில்ல, நான் வந்து ராமன் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நிறைய வெர்ஷன் ராமன் காணிச்சிருக்கேன். நம்ம நாட்டுக்கோழி சூப் பண்ணி அதை வச்சு கூட ராமன் செஞ்சு காணிச்சிருக்கேன். ராமன்கிறது ஒரு பாப்புலரான ஜாப்பனீஸ் ஏஷியன் ரெசிபின்னு சொல்லலாம். சூப் ரெசிபி, நூடுல்ஸு அதெல்லாம் வச்சு நூடுல்ஸும் போட்டிருப்பாங்க, ஒரு ப்ராத் இருக்கும், அப்புறம் வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா மீட், அந்த மாதிரி ரொம்ப பாப்புலர், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் பண்ண போகிற ராமன் வந்து மீசோ ராமன். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ராமன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்தியன் வெர்ஷன் ராமன் காணிச்சிருக்கேன், நாட்டுக்கோழி சூப் வச்சு பண்ணுறது. இன்றைக்கி நான் பண்ண போகிறது மீசோ ராமன். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய நூடுல்ஸ். இதுக்கு பேர் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ நூடுல்ஸ். இது வந்து பர்பிள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு பண்ணக்கூடியது. இந்த மாதிரி பண்டிலில் கிடைக்கும். இது நான் வந்து மலேசியாவில் வாங்கிட்டு வந்தது. நீங்கள் இது இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த நூடுல்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டன்ட் நூடுல் கூட யூஸ் பண்ணலாம். டாப் ராமனில் இருக்குல்ல, அது கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு வெரைட்டி நூடுல்ஸ் வேணும். அப்புறம் ஷிட்டாக்கே மஷ்ரூம். நீங்கள் இது இல்லை, இது வந்து ட்ரைட் ஃபார்மில் கிடைக்கும். நான் உங்களுக்கு இப்போ காணிக்கிறேன் அது எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ சில பேர்த்துக்கு ஷிட்டாக்கே மஷ்ரூம்னா என்னது, அது என்ன மஷ்ரூம் ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுக்கு அந்த ட்ரைட் மஷ்ரூம் எப்படி இருக்குதுன்னு காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் வந்து ட்ரைடு மஷ்ரூம். இது வந்து உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும். நீங்கள் வாங்கி இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இதை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தண்ணியில் வந்து சோக் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் சூப்பில் ஸ்டாக்கில் எல்லாம் போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது ஷிட்டாக்கே மஷ்ரூம், ட்ரைடு ஷிட்டாக்கே மஷ்ரூம். ஓகே, இது சோக் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு காணிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் 10 நிமிஷம் சோக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ளம்ப் ஆகிடும். ஓகே, இதை நீங்கள் வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை சோக் பண்ண தண்ணியை தூர ஊற்றிடாதீங்க, அதையும் நம்ம சூப்பில் விடுவோம். ஓகே, ஏன்னா அதுவும் வந்து அவ்வளோ ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இந்த மஷ்ரூம் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெகுலராக கிடைக்கக்கூடிய மஷ்ரூம் கூட யூஸ் பண்ணலாம். மஷ்ரூம் ராமனுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் டாப்பிங்க்கு வந்து பர்பிள் கேபேஜு கலருக்கு, இது கேப்சிகம், அப்புறம் வெங்காயம் 1, சால்ட்டு, சுகர், பெப்பர். அதுக்கப்புறம் இது வந்து செசமி பேஸ்ட், அதாவது டஹீனின்னு சொல்லுவோம் தெரியுமா, அது. கார்லிக் ஒரு 6 பல்லு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். சில்லி பேஸ்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மீசோங்கிறதும் நீங்கள் வந்து அமேசானில் இப்போ ஈஸியாக வாங்கலாம். அது வந்து ஃபெர்மெண்டட் பீன் பேஸ்ட்டுன்னு கிடைக்கும் உங்களுக்கு, மீசோ. ஓகே, இதோட அளவு எல்லாமே நான் வந்து என்னோடய பிளாகில் எழுதியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து வினிகர், சோய் சாஸ், இந்த ரெண்டும் டேஸ்ட்டுக்கு. வெஜிடபிள் ப்ராத் வந்து ஒரு 500 ml. இது வந்து நான் வெஜிடபிள் ஸ்டாக் பவுடர் இருக்குல்ல, அதை வச்சு பண்ணது. அதுக்கப்புறம் ப்ரோட்டீனுக்கு நான் இன்றைக்கி குக் பண்ண சிக்கன் எடுத்திருக்கேன். ஓகே, இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எக்கு வந்து ராமன் எக்கு, ராமனுக்குன்னு எக்கு வந்து உள்ள எல்லோ வந்து செட் ஆகாமல் கூயாக இருக்கணும். அதுக்கு கொதிக்கிற தண்ணியில் முட்டையை போட்டுட்டு 6 நிமிஷம் டைமர் செட் பண்ணிவிட்டு 6 நிமிஷம் முடிஞ்சவொடனே அதை ஒரு பச்சை தண்ணியில் இமர்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் குக் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம சர்வ் பண்ணுற வரைக்கும் இந்த கோல்டு வாட்டரில் அப்படி இருக்கட்டும். கொதிக்கிற தண்ணியில் தான் போடணும், பச்சை தண்ணியில் முட்டையை போடக்கூடாது. கொதிக்கிற தண்ணியை வந்து ஒரு சாஸ்பேனில் கொதிக்க விடுங்க. அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் எக்கை மெல்ல லோ பண்ணிடுங்க. 6 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணுங்கள். டைமர் ஆஃப் பண்ணோடனே எடுத்து ஒரு பச்சை தண்ணியில் போட்டிங்கன்னா ராமன் எக் ரெடி. ஆனால் இப்போ நம்ம தண்ணி வந்து கொதிக்குது, இதில் உப்பு போட்டுருங்க. இதில் நம்ம வச்சுருக்கிற அந்த நூடுல்ஸ் ஆட் பண்ணிடுவோம். நான் வந்து இன்றைக்கி 3 பண்டில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் பேக்கேஜ் டைரக்ஷன் படி 4 நிமிஷம் குக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நூடுல்ஸ் வந்து குக் ஆகிடுச்சு. இதை வடிகட்டி கோல்டு வாட்டரில் அலசி ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம். ஓகே, இந்த மாதிரி வடிகட்டி நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஸ்டாக் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ஷிட்டாக்கே மஷ்ரூம்ஸை வந்து ஸ்லைஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மஷ்ரூமோட டெக்ஸ்சர் வந்து ஸ்லைட்டாக சூயியாக இருக்குது, நல்ல பவுன்ஸியாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து இதே சாஸ்பேனில் ஸ்டாக் பண்ணிட போகிறோம். அதுக்கு வந்து செசமி ஆயில் இருக்குல்ல, அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கார்லிக், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக்கில் நியர்லி ஒரு 2 பல்லு வர்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கார்லிக்கை வந்து அந்த செசமி ஆயிலில் ஒரு 1 மினிட் சாட்டே பண்ணிடுங்க.
இப்போ ஆனியன், ஆனியன் வந்து அகேன் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறதுல பாதி தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா பாதி நான் தனியாக வதக்கி டாப்பிங்கில் ஆட் பண்ணுவேன். இது வந்து நம்ம ப்ராத்தை வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக்க போகிறோம், அதுக்கு வேண்டி தான். நீங்கள் வந்து நான் கார்லிக் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன்ல, நீங்கள் வந்து இஞ்சி துருவுனது 1 டீஸ்பூன் இருந்தால் அதை ஆட் பண்ணுங்கள், ரொம்ப வாசனையாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, இங்கே நம்ம மஷ்ரூம் சோக் பண்ணி வச்சோம்ல அந்த தண்ணி, அதில் கடைசி கொஞ்சம் இது மாதிரி இருக்குல்ல, அடியில் செட்டில் ஆகிருக்குல்ல, அதை விட்டுட்டு மேலே இருக்கிறத அப்படியே ஆட் பண்ணுங்கள். ஓகே, நான் கடைசி உள்ளது யூஸ்வலாக ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் இந்த ஏதாவது செடிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது விழ வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணும். இப்போ இந்த மஷ்ரூம் ஸ்டாக்லேயே நம்ம வந்து வச்சுருக்கிற அந்த ஸ்டாக் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து சிக்கன் ஸ்டாக்கு, வெஜிடபிள் ஸ்டாக் எது வேணாலும் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ப்ராத்துக்கு சீசனிங் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சில்லி பேஸ்ட், கொஞ்சமாக சோய் சாஸ், அதுக்கப்புறம் வினிகர், இந்த 3 ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீசனிங் ஆட் பண்ணிடுவோம். சால்ட்டு, பெப்பர், சுகர், இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம ஸ்டாக் வந்து கொதிக்கிறதுக்கு இடையில நம்ம இந்த மீசோவும் இந்த டஹீனியும் வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஒரு சாஸ் மாதிரி ரெடி பண்ணிடுவோம். நான் இதை ஏன் டேரெக்டாக நான் வந்து அதில் ஆட் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீசோவும் டஹீனின்னு சொல்லுவாங்க, டஹீனியும் கொஞ்சம் லம்பியாக இருக்கும், அதாவது கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்கு கஷ்டம். அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து டைரெக்டாக நான் அந்த ஸ்டாக்கில் வந்து ஆட் பண்ணிப்பேன். அப்போ வந்து எனக்கு கட்டி தட்டாது. இப்போ வந்து இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். ஸோ இதை கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கட்டி, எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நம்ம நல்லா ஸ்மூத்தாக கரைச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கொதிச்சிட்ருக்கிற ஸ்டாக்கில் ஊற்றிடலாம். இந்த ப்ராத்தில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா சோயா சாஸ் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு, சுகர் எது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ப்ராத் வந்து நல்ல ஃபுல் பாயில் வந்துடுச்சு. நான் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். இந்த டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சாஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பாயில் ஆயிடுச்சு. இதை வந்து அடுப்பை லோ பண்ணிக்கோங்க. லோ பண்ணிட்டு நம்ம இங்கே இப்போ இது கிளியர் ஸ்டாக்காக இருக்குல்ல. இன்னொரு விஷயம் சொல்லணுன்னு இருந்தேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிளியர் ஸ்டாக்காக வேணும்னா இப்படியே நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஸ்டெப்பு நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் வந்து இதை ஆட் பண்ண உடனே இது வந்து க்ரீமி ஆயிரும் உங்களுக்கு. எனக்கு வந்து அந்த க்ரீமி ப்ராத் வந்து இப்போது ரீசெண்டாக நான் கொஞ்சம் நெட்டில் பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப ட்ரை பண்ணணுன்னு ஆசை. அதனால நான் இதை ஆட் பண்ணுறேன். ஆனால் அடுப்பு குறைச்சி வச்சுட்டு இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து பண்ண முடியாதுன்னே இல்லை. நான் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் தரேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பார்த்தீங்களா, நம்ம இந்த மிக்சரை ஆட் பண்ணோன்னா அது ஒரு மாதிரி மில்கியான ஒரு டெக்ஸ்சருக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் இது வந்து அடுப்பில் இருக்கட்டும், அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பில் வச்சுருந்தேன். இதை ரொம்ப கொதிக்கவும் விடக்கூடாது. ஏன்னா வந்து மீசோ பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டட் பீன்ஸ், நம்ம உடம்புக்கு அது ரொம்ப நல்லது. ஆனால் வந்து அதை வந்து பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட அந்த குட் பாக்டீரியா எல்லாமே போயிடும். அதனால வந்து எப்படி நம்ம தயிரெல்லாம் வந்து நல்லதுன்னு சொல்கிறோம், அதே மாதிரி தான் இந்த மீசோ. ஸோ இப்போ வந்து நம்மளோட க்ரீமியான ப்ராத் ரெடி. டாப்பிங்கை சாட்டே பண்ணி எடுத்துட்டோன்னா நம்ம ராமன் அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ஃப்ரைங் பேனை வச்சுட்டோம். டாப்பிங்ஸ் எல்லாம் சாட்டே பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் செசமி ஆயில். நான் யூஸ் பண்ணுற ஆயில் வந்து நான் உங்களுக்கு கூட நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கேன். இது டோஸ்டட் செசமி ஆயில். இது ஆக்சுவலி இந்த ஏஷியன் குக்கிங்கு அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். அதில் வந்து நான் பாதி கார்லிக் தானே போட்டேன்னு சொன்னேன், மிச்சம் கார்லிக் ஆட் பண்ணிடுவோம். கார்லிக்கும் ஆட் பண்ணிடுவோம். அதே மாதிரி பாதி வெங்காயம். இது இப்போ என்ன பண்ணுறோன்னா, என்ன ஃபில்லிங் பண்ணுறோன்னா மஷ்ரூம் ஃபில்லிங். ஸோ கார்லிக்கும் ஆனியனையும் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஒரு 10 செகண்ட்ஸ் சாட்டே ஆகட்டும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஷெட்டாக்கே மஷ்ரூம் அதை ஆட் பண்ணிடுவோம். ஸோ அந்த மஷ்ரூம் ஆட் பண்ணி
ஒரு 2 to 3 minutes இது வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம மஷ்ரூமில் கொஞ்சமாக சோயா சாஸ், அது வந்து எதுக்குன்னா இது ஃப்ளேவர் பண்ணுறோம். சும்மா வதக்குனா நல்லா இருக்காது, அதனால இதுக்கு கொஞ்சம் ஃப்ளேவரிங் கொடுக்குறோம். கொஞ்சமாக சால்ட்டு, ஏன்னா சோயா சாஸ்லேயுமே சால்ட் இருக்கும். அதை நல்லா சாட்டே பண்ணிடுங்க. கொஞ்சம் நல்ல ப்ரௌன் ஆகட்டும். இப்போ வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மஷ்ரூம் ஃபில்லிங் ரெடி. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு இதே பேனை எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம மஷ்ரூம்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நல்ல கேரமலைஸ் ஆகி இருக்குது. டேஸ்ட் பண்ணேன், டேஸ்ட்டு செம்ம சூயியாக சூப்பராக இருக்குது. ஸோ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அடுத்து நம்ம கேபேஜையும் கேப்சிகத்தையும் லைட்டாக சாட்டே பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து அகேன் ஒரு டீஸ்பூன் செசமி ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நம்மளோட பர்பிள் கேபேஜை ரொம்பலாம் வதக்க தேவையில்லை, ஏன்னா எனக்கு அந்த கலர் வந்து போயிடக்கூடாது. அதனால அந்த ரா ஸ்மெல், அந்த ஒரு பஞ்சண்டான ஒரு ரா ஸ்மெல் இருக்கும் தெரியுமா, அது மட்டும் போகணும். சீசனிங் பண்ணிக்கோங்க, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க, அப்போ தான் எல்லாமே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து ஒரு 30 seconds வந்து சாட்டே பண்ணிடுவோம். சாட்டே பண்ணி இதை எடுத்ததுக்கப்புறம் கேப்சிகத்தை சாட்டே பண்ணிடுவோம். இப்போ ராமன் எக்கை வந்து நான் பீல் பண்ணிட்டேன். இதை கட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்மளோட யோக் பாருங்கள், சூப்பராட்டு ஜாமியாக இருக்குது. ஓகே, இது நம்ம டாப்பிங்க்கு ஓரத்தில் எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்மளோட ராமன் அசம்பிள் பண்ண எல்லாமே ரெடி. எக்கு, கடைசியாக போட கொத்தமல்லி கீரை, குக் பண்ண சிக்கன், இது ஆப்ஷனல் தான். இதுக்கு பதில் நீங்கள் டோஃபு யூஸ் பண்ணலாம். இதை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணலாம். ப்ராத்து சுட சுட ரெடியாக இருக்குது, ஹாட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட வெஜிடபிள்ஸ், மஷ்ரூம், கேபேஜ், கேப்சிகம், நூடுல்ஸு, கடைசி கார்னிஷுக்கு எள்ளு. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். நீங்கள் உங்களோட ஃபேவரட் ராமன் பவுல் எடுத்துக்கோங்க, எப்போவுமே அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நூடுல்ஸ் தான் வந்து பேஸில் இருக்கும். நீங்கள் வந்து எந்த நூடுல்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் குக் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, அந்த நூடுல்ஸில் ஒரு நல்ல ஒரு போர்ஷன், ஓகே, அது வந்து பேஸில் ஓரளவுக்கு ஒரு சைடில் அப்படி வச்சுக்கோங்க. ஒரு சைடு நம்மளோட ப்ரோட்டீன், நான் வந்து சிக்கனை வைக்கிறேன். இது வந்து குக் பண்ணது. இப்போ நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ மஷ்ரூம்ஸ், கேப்சிகம், அதுக்கப்புறம் கேபேஜ், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சைடாக அரேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா நான் ப்ராத்தை வந்து அந்த பக்கமாக விட போகிறேன். அப்போ தான் நமக்கு எல்லாமே விசிபிளாக இருக்கும். இப்போ நம்மளோட ஸ்டாக்கு, இந்த ஸ்டாக் வந்து நல்லா ஹாட்டாக இருக்கட்டும். இதை வந்து நம்ம வந்து ஒரு பக்கமாக ஊற்றிடலாம். ஸோ நான் கொஞ்சம் அந்த சிக்கன் மேலேயும் அந்த ஸ்டாக்கை விட போகிறேன். இதோட ரிட்டன் ரெசிபி வந்து நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு 2 சர்விங் ராமனுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து எக்கை வச்சிடலாம். ஸோ இதுதான் ராமன் எக், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் கார்னிஷுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸு இல்லைன்னா கொத்தமல்லி கீரை. அப்புறம் அதே மாதிரி கார்னிஷுக்கு கொஞ்சம் எள்ளு, ஏன்னா இது வந்து செசமி ராமன் பார்த்தீங்களா, அதனால். ஸோ ஃபைனலாக வந்து நான் இந்த சில்லி ஆயில் என்கிட்ட இருக்குது. இது வந்து நான் ஒரு கொரியன் ஜாப்பனீஸ் ஸ்டோரில் வாங்கினது. ஸோ இந்த சில்லி ஆயிலை நான் அப்படி கார்னிஷ் வேண்டி மேலே விட்றேன்.
இது பியூர்லி கார்னிஷ்க்கு தான். ஓகே, ஸோ நான் யூஸ் பண்ணுறது இந்த சில்லி ஆயில் தான், சில்லி கார்லிக் ஆயில் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இப்போ இந்த ராமனை ஹாட்டாக இருக்கும்போது என்ஜாய் பண்ண போகிறேன். இது முடிச்சுட்டு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன்.